அஸ்ஸலாமு ஆல். அட்டகாசமான டேஸ்டியான நெய் சோறு நம்ம ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ரைஸ் குக்கர் வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாதி கேரட்டை சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். நம்ம 3 கப் அளவு பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு இப்போ நம்மளுக்கு 6 கப் தண்ணி தேவை அரிசி வேகிறதுக்கு. அதனால நம்ம அதில் 1 கப் மட்டும் தேங்காய் பால் எடுத்துகிட்டு மிச்சம் 5 கப் தண்ணி எடுத்து அளந்து வச்சுக்கிட்டோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சரியளவு தண்ணியை சேர்த்துட்டு உடனே மூடிடலாம். அப்புறமா தண்ணி கொதித்து லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சோடனே நம்ம ஆல்ரெடி 3 கப் அரிசியை கழுவிட்டு அதை ஊற வச்சுருக்கோம். அதில் தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சரியான அளவு தண்ணி சேர்த்துருக்கனால நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு தயிரை லைட்டாக தண்ணி சேர்த்து அதை நல்லா அடித்து வச்சுருக்கோம் குழு குழுன்னு. அந்த இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு மூடி போட்டு அரிசி அப்படியே வேக விட்டுறலாம். மொத்தமாக 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அரிசி வேகணும். நம்ம இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி அரிசி சரியாக வேகிறதுக்காக அப்படியே விட்டுறலாம். நம்ம அந்த தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடியே தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிடுங்க. 15 நிமிஷம் கழித்து இடையில ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டுட்டா அரிசி சூப்பராக வெந்து உதிரி உதிரியாக வந்துடும். ரொம்பவே டேஸ்டியான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் கறி குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.